அரிச்சு கேட்குறீங்க. திரும்ப திரும்ப நான் இந்த ஊடகங்களை மதிக்கிறேன். மக்களுக்கு செய்தியை கொண்டு போகிறதுக்காக தொடர்ச்சியாக அவங்கள சந்தித்து அது சரியோ தவிர நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டுருக்கேன். ஆனால் மிக முக்கியமான மக்கள் பிரச்சனைகளை நான் முன்னெடுத்து உயிர்ப்பான பிரச்சனைகளுக்கு போராடும் போது நீங்கள் ஏன் இந்த போராட்டம்னு கூட கேட்கறது இல்லை, மொத்தமாகவே வர்றதில்லை, அந்த செய்தியை கடத்துறதில்லை. அப்போ வேற யாரோ சொல்ல வேண்டியது இருக்குது, இந்த செய்தியை போடுங்க போடாதீங்க அப்படின்லாம். அப்படி இயங்குறது இல்லை, ஊடகம்ங்கிறது அப்படி இயங்குறது இல்லை. கொஞ்சம் உண்மையின் நேர்மையுமா அறம் சார்ந்து இயங்கணும். இல்லைன்னா அவ்வளோ பெரிய பேரணி பொதுக்கூட்டம் நடத்துகிறோம் நாங்கள், சாதிவாரி கணக்கெடுப்பு, பஞ்சமர நிலம் மீட்புன்னு. பன்னெடுங்காலமாக இந்த நிலத்தில் இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் பிரச்சனை. அந்த போராட்டத்தை நீங்கள் ஒருத்தர் கூட அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல. மின்கட்டண உயர்வுக்கு, சட்டம் ஒழுங்குக்கு நான் சீர்கேடுக்கு நான் போராட்டம் பண்ணேன். ஏன் இந்த போராட்டம் நடத்துறீங்க சீமான்னு கேட்கல. ஆனால் அவசியமற்று என்னை இழிவுபடுத்துகிற கேவலப்படுத்துகிற செய்தியெல்லாம் விரட்டி விரட்டி எடுத்துக்கொண்டு போய் சேர்க்குறீங்க மக்கள்கிட்ட. இது சரியான அணுகுமுறை இல்லை. ஏன்னா அப்போ ஊடகத்தை நிராகரிச்சுட்டு கடந்து போகிறத தவிர வழி இல்லாமல் போயிடும். சரி போங்க, அது பண்ணிட்டு போங்க அப்படின்னு. சரி, நான் உங்களை மதிக்கிறேன். ஆனால் நீங்கள் என்னை மதிங்க, நிராகரிங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, மதிக்காமல் போங்க.